வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த தீபாவளி ஹாலிடேஸ் பட்டாசு வெடிச்சது எல்லாம் நல்லா போயிருக்கோன்னு நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். எலிஃபெண்ட் தான் வேர்ல்ட் லேண்ட் லார்ஜஸ்ட் அனிமல். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால லேண்ட் லார்ஜஸ்ட் அனிமல்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நிலத்தில் தான் வாழும், அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்னு இருக்கு, ஏஷியன் எலிஃபெண்ட்னு இருக்கு. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கும். இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெண் யானைகள் பார்த்தீங்கன்னா அதோடைய குட்டிங்களை ரொம்ப ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்கும். இந்த மாதிரி பெண் கூட்டத்தில் எப்படின்னா ஆண் கூட்டத்தை விட இந்த பெண் கூட்டம் தான் குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். அதுக்கப்புறம் இந்த எலிஃபெண்ட்டோடைய இயர் ஏன் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படி ஃப்ளாட்டாக பெருசாக இருக்குன்னா இப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும் பாடி. ஸோ அந்த டைமில் இதோடைய காதை வச்சு அதை ஃபுல்லாக விசிறிக்கும். அந்த மாதிரி விசிறும் போது இதோடைய பாடி ஃபுல்லாகவே கூலிங்காக ஆகிடும். இந்த மாதிரி இந்த இயரை வச்சு அதோடைய பாடியை கூல் பண்ணிக்கும். பாருங்கள், சம்மர் சீசனில் ரொம்ப வெயில் அடிக்கும் போது தான் இதோடைய இயர் யூஸ் பண்ணும். அது ஹீட்டாக இருக்கிற இடத்த கூலாக மாற்றிடும். அதோடைய உடம்பையும் பத்திரமா வச்சுக்கும். இதோடைய தும்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதால் சாண்ட் பாத்திரம் எடுத்துக்கும். லைக் சாண்டை எடுத்து அதோடைய மேலே போட்டுக்கும். லைக் தண்ணிலாம் ஊற்றுறது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சாண்டையும் எடுத்து போட்டுக்கும். அதுக்கப்புறம் இது இலைங்கள், பூங்கள், செடி கொடி அந்த மாதிரி தான் இது சாப்பிடும். லைக் வெஜிடேரியன்ஸ். இது என்றைக்குமே நான்வெஜ் சாப்பிடாது. அதுக்கப்புறம் இந்த தந்தம் பார்த்தீங்கன்னா அதோடைய சேஃப்டிக்காக இது இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா இந்த காதில் ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் பேசினா கூட அந்த வாய்ஸ் இந்த எலிஃபெண்ட்டுக்கு கேட்கும். அந்த அளவு இதோடைய இயர் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதால் சீக்கிரமாக கேட்ட முடியும். இப்போ ஒரு 200 மீட்டர் இல்லை கிலோமீட்டர்லாம் தள்ளி பேசினா கூட இதுக்கு சீக்கிரமாக கேட்டுரும். அதுக்கப்புறம் இதோடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சா இது அழுவும். அதுக்கப்புறம் இதால் ஃப்ரெண்ட்ஸை விட்டு இருக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாயிடும். இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து இந்த யானையை பார்த்தா கூட, எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் அதை கூட பழகிட்டு சின்ன வயசுலேருந்து எப்படி வேணாலும் பழகிட்டு பார்த்தா கூட அது அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, மெமரி பவரும் இருக்குது. உங்களை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.